ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு ஷார்ட் கிளிக் சொல்லியிருப்போம். நம்ம ஒரு சர்ப்ரைஸ் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஃபுல் விளாக் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் 3 பேருமே வந்து ட்ரெயினுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடுமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து ட்ரெயினில் தான் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த புக் பண்ணி இந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்து நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணோம். அது பார்த்தா நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம் அப்படின்னா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போனோம். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. செம்ம ஹாப்பி அதுலேயே ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம சச்சிக்குட்டி அந்த குப்பையில் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து ஆடிட்டு டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் நார்மலாக வந்து எல்லாமே வந்து கொடுப்பாங்களே, எல்லா கார்ட்ஸும் கொடுப்பாங்களே, அதே மாதிரியே வந்து பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டவல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம சச்சிக்குட்டி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாருன்றதை நீங்களே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சென்னை போய் வந்து இறங்கியாச்சு. அங்கே வந்து சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துட்டோம். மினி டிஃபன் காம்போ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து மினி இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சச்சிக்குட்டி கடைசி வரைக்கும் வந்து சாப்பிடவே இல்லை. அந்த கேசரி மட்டும்தான் சாப்பிட்டாரு. அப்புறம் அவருக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுத்து அவரோட சாப்பாடு டைமை வந்து முடிச்சாச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்கள், அந்த கேசரி மட்டும்தான் அவர் எடுத்து சாப்பிடுவார். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதோடு எங்கே போனோன்னா மெட்ரோ ட்ரெயின்லேயுமே நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் அதோட ஸ்டாப்பிங்கே. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே. அப்புறம் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோவில் நான் எங்கே போயிருக்கோன்னு சொல்கிறேன். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக வந்து நிறையா கடையெலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொன்றும் ரேட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு மாலுக்கு தான் போயிருந்தோம். சும்மா எல்லாமே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி கரெக்டாக நாங்கள் ஏர்போர்ட்டு தான் வந்துருந்தோம். ஃப்ளைட்டை வந்து நம்ம வானத்தில் பறக்கும்போது தான் பார்த்துருக்கோமே தவிர இவ்வளோ க்ளோஸ்அப்பில் கிட்டத்தில் பார்த்ததே கிடையாது. அதுவும் அந்த ஃப்ளைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. அந்த ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கிட்டக்க போக வந்து என்ன அறியாமல் பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது குட்டியாக ஒரு நோட் பேட் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. எப்படி பெல்ட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு. உண்மையாகவே ஒரு நம்ம பொருட்காட்சியிலலாம் வந்து ராட்டினம் போவோம் இல்லையா, அதை ஹைட்டில் போய் நிப்பாட்டுறப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு மாதிரி வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து அதை விட 4 times 5 times வந்து அதிகமாக நம்ம மேலே ஹைட்டில் எவ்வளோ தூரம் போகுதோ போக வந்து செம்ம குஸ்பம்க்குங்க. அப்படியே வந்து கையெல்லாம் செம்ம குஸ்பம்ப் ஆகிடுச்சு. நம்ம சச்சிக்குட்டி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஜன்னல் சீட்டில் அவங்க அப்பாவோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். செம்ம ஆட்டம். உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.